மதுரை விமான நிலையம் அருகே தனிப்படை காவலர் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். தனிப்படை காவலர் எரித்து கொலை செய்து மதுரை பெருங்குடி அருகே வீசிய சம்பவம் எதிரொலியாக 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அவரது உடலை உடற்கூறு ஆய்வுக்கு பின்பு அவரது உறவினர்களிடம் தற்போது உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த உடலானது தற்பொழுது மதுரை தட்டநேரி அருகேயுள்ள மயானத்தில் அரசு மரியாதையுடன் போலீஸ் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதாவது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி பகுதியை சேர்ந்த முக்குளம் அழகாபுரி கிராமத்தை சேர்ந்த மலையரசன். இவர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில தனிப்படை காவலராக பணிபுரிந்து வந்த நிலையில காவலர் மலையரசன் உடல் எரிக்கப்பட்ட நிலையில நேற்று முன்தினம் மதுரை விமான நிலையம் அருகே, அதாவது பெருங்குடி பகுதியில ஈச்சனூர் என்ற கிராமத்துல அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. இது குறித்து மதுரை பெருங்குடி மற்றும் சிவகங்கை மற்றும் தனிப்படை போலீசாரும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில இன்று அவரது உடலானது தற்பொழுது உடற்கூறு ஆய்வுக்கு பின்பாக தட்டநேரி மயானத்திற்கு போலீஸ் மரியாதையுடன் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த நிலையில அவரது எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூடுதல் தகவலாக கிடைத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.